ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விசமி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் அதிகமாக மசாலா சேர்க்காத எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளை குருமா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் 3/4 கப், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கிராம்பு 3, ஏலக்காய் 3, 1 இன்ச் பட்டை 2, முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 6. இதோட தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் சூடாகவும் சோம்பு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 2, தேவையான அளவு கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் சேர்த்து லேசாக வதக்குங்க. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்குங்க. இப்போ இதோட கேரட் 1/2 கப், உருளைக்கிழங்கு 1 கப், பீன்ஸ் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், காலிஃப்ளவர் 1/2 கப் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதோட அரைச்சி வச்ச மசாலா மிக்ஸி ஜாரில் 1 கப் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த குருமா வெள்ளையா வர்றதுக்கு தேங்காய் பால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப குக்கர் லிட் வச்சு மூடி 2 விசில் வச்சு வேக வைங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் ஓபன் பண்ணீங்கன்னா டேஸ்டி ஒயிட் குருமா ரெடி. மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிங்கன்னா சர்விங்க்கு ரெடி. சுட சுட ஒயிட் குருமா இட்லி, தோசை, பரோட்டாக்கு சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்படி சுட சுட பரோட்டாவோட சாப்பிட அருமையாக இருக்கும். மசாலா கம்மியாக இருக்கிறதால ஹெவியாக சாப்பிட்ட ஃபீலிங் இல்லாமல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்விசமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே செஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.